நல்லா அவரைக்காய் செடி பார்க்குறதுக்கு எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா? பூவு, காய், பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொத்து கொத்தா காய் இருக்குது. அதில் நமக்கு தேவையான இளங்காயா, அதில் கொஞ்சம் முத்தின காய் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் பறிச்சுட்டு வந்து அதில் நம்ம புதுசாக இப்போ டிஃப்ரெண்ட்டாக அவரைக்காய் குருமா பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இது வரைக்கும் அவரைக்காய் குருமா சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். செமையாக இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வீட்டிலையே அவரைக்காய் செடிங்க இது. நம்ம அம்மா வீட்டில் இருந்த போகும்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன் அவரைக்காய். அங்கே மாடி மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பாருங்கள், அங்கங்கே கொத்து கொத்தாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அவரைக்காயும் பச்சையாக இருக்குது, அதனுடைய இலையும் பச்சையாக இருக்கிறதுனால ஃபுல்லாக டீப்பாக தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது அவரைக்காய் முத்தின மாதிரி தெரியும் அந்த விதை வந்ததுனால. ஆனால் இது ஒரு டைப்பான ஒரு அவரைக்காங்க. நல்லா பெருசாக சைஸாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதாவது ஒல்லியாக இருக்குங்க ஒரு மாதிரியாக. ஆனால் இது அப்படி கிடையாது. நல்லா பொரியல், சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து எப்படி பிடிக்குன்னா, நல்லா பெரிய பெரிய சைஸாக அப்படியே முழுசாக அந்த சொத்தையே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து முழுசாக வந்து அதை பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் குருமா. அதை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இதில் இந்த வந்து முத்தின விதைலாம் இருக்கிறது ரொம்ப காயில்லாது, தோல் மட்டும்தான் காஞ்சிருக்கு. ஸோ விதை நல்லா தான் இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம குருமா செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் க்ளீன் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிவிட்டு நம்ம அதனோட நாரை எடுத்துகிட்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணுங்க. நம்ம நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டோம்னா அதனோட சத்தெல்லாம் போயிடும். இப்போ நான் அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் இதை சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா நம்ம குருமாக்கு எந்த மாதிரி கட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட நான் ஒரு 2 பூண்டு வந்து சும்மா தட்டி சேர்த்துருக்கேன். நம்ம குருமாக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும். ஆனால் வந்து பூண்டு மட்டும் 2 சேர்த்துக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா. இந்த குருமாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவரைக்காய் குருமா சாப்பிட்றதுக்கு. அது கூட கறிவேப்பிலை தாங்க சேர்த்துட்டு நல்லா அதை வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்களா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா குருமாக்கு வந்து டேஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறது தாங்க அதனோட வாசனையே செமையாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அப்படியே கம்ம கம்மனாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வைக்க போகிறதே நான்வெஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். இஞ்சி பூண்டும் சேர்த்தாச்சு. நல்லா அதனோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த டைமில் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் நமக்கு தேவைப்படாது. நான் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும். கல் உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து மசிகிற மாதிரி வந்து நல்லா நசுக்கிக்கோங்க. அந்த உப்பு சேர்த்ததுனால சீக்கிரமாக மசிஞ்சிடும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச உடனே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துட்டு நான் வேறு எதுவும் சிக்கனோ மட்டன் மசாலா எதுவும் சேர்க்கல. வெறும் கரம் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே வெளியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு நான் மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் தயவு செஞ்சு தண்ணியில் மட்டும் போட்டுறாதீங்க காய்கறிகள். அப்படி போட்டோம்னா சத்து போயிடும். அதனால தான் நான் வந்து மறுபடியும் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து இதில் போட்டாச்சு. ஏன்னா முதல்ல வாஷ் பண்ணிட்டோம் இல்லையா? உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டில் வந்து சேர்க்கும் போது அதனோட டார்க் கலராக இருந்தது. கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், அது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நம்ம இதை பேன்லேயே கூட வேக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோக்காக வந்து இது குக்கரில் சேர்த்தா நமக்கு தெரியாதுன்றதுனால நான் வந்து பேனில் சேர்த்துட்டு இப்போ குக்கரில் மாற்றிட்டேன். ஏன்னா குக்கருக்குள்ளே இருக்கிறது வீடியோ எடுக்க முடியலன்னு. எதுக்காகனா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து அவரைக்காய்க்குள்ளே நல்லா வந்து போயிடும். அதுக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குக்கரில் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பேன்லேயே கூட செய்கிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி செய்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு வேலை முடியுன்றதுக்காக நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து தேங்காய் கூட நான் வந்து கொஞ்சமாக சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் முந்திரி கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்து ஒரு விசில் தாங்க வேக விட்டுருந்தேன்.
சூப்பரான நமக்கு வந்து அவரைக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சாதத்துக்கு கூட, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் பிஞ்சியாக அப்படியே நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க அதை சாப்பிட்டோம்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு குறைஞ்சி இன்சுலின் வந்து அதிகமாக நல்லா சுரக்குங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. இதை நான் வந்து பேனில் வந்து மாற்றிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது அவரைக்காயில் தான் செஞ்சுனே நம்ம வந்து சாப்பிடும்போது தான் தெரியும். இந்த சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் ஸ்டைலில். இப்போ வந்து நான் சாதத்துக்கு தாங்க சாப்பிட போகிறேன். நமக்கு இது இந்த மாதிரி அவரைக்காய் வந்து பொரியல் மாதிரி அப்படியே கூட்டு மாதிரி வச்சுட்டேன் இல்லைங்களா, கிரேவியாட்டம். ஸோ அதனால் நமக்கு வந்து வேறு எந்த பொரியலுமே தேவை இருக்காதுங்க. அப்படியே அந்த அவரைக்காய் விதையும் இருக்குது. சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.